Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ. அதுலயும் ஸ்பெஷலான உமன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால வந்து வெளியில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பூவெல்லாம் பூத்து இலையெல்லாம் வந்தோடனே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பிளான் என்னென்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகிறோம். அதனால் வந்து வீட்டுக்கு தேவையானதை குக் பண்ணி வச்சுட்டு நான் கடகடன் ரெடி ஆகி போக போகிறேன். பின்னாடி இருக்கிற மரத்தில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட பசங்க சேர்ந்து லான் வேலை பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு ராகி கூழ் செஞ்சுருந்தேன். சாமை சாப்பாடு வச்சுட்டு மீன் குழம்பு செஞ்சு மத்தியானத்துக்கு வச்சுட்டா அவங்கெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. சால்மன் ஃபிஷ்ஷு, ஃப்ரோசன் ஃபிஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பசங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷில் இருக்க ஸ்மெல் பிடிக்காதுன்னு இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். கினுவா மாவும் ரெகுலர் மாவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சாச்சு. நான் கிளம்பிட்டே இருக்கும்போது சாட்டர்டே ஃபுல்லாக பசங்க விளாண்டு கலைஞ்சிருந்ததுனால நான் வந்து லோகன்ட்ட வேக்யூம் மட்டும் போட்டு வச்சிருடின்னு சொன்னேன். அவனும் வந்து செஞ்சுட்டு இருந்தான். பசங்க சாப்பிட்டா கொட்டி போட்டுறானுங்களேன்னு சொல்லிட்டு ஓரமாக ஜமுக்கால விரிச்சு அங்கே தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஏன்னா கீழே தான் மோஸ்ட்லி உட்காந்து சாப்பிடுவோம். அதனால ஸோ அவன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அன்னைக்கு இருந்தான். இன்றைக்கி வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வெளியில் போகிறோம். ஸோ நானும் போய் ரெடி ஆகிட்டு இந்த மீன் குழம்பை வதக்கிட்டு அது கொதிக்கிற கேப்பில் வந்து நான் போய் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். கூழ் வந்து கொஞ்சம் திக்காவே கிண்டி வச்சுருந்தேன். அப்புறம் அதில் வெல்லம் ஊற்றி காலையில் வந்து லோகன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஃபர்டிலைசர் போட்டுட்டு இருந்தாங்க. அதான் லோகன்ட்ட வந்து நான் ரெடி ஆகிற கேப்பில் நீ வீடியோ எடுத்து வைன்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தான். எப்படா வந்து இந்த வெயில் வரும், வெளியில் வரலான்ற மாதிரி காத்திருந்தோம். இந்த வின்டர் வந்து பயங்கரமாக இருந்ததுனால இந்த வெதர் வந்து என்ஜாய் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எல்லாருமே. ஸோ அந்த டே சூப்பராக நல்ல சன்னி டேயாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காற்றுனால சில்னஸ் தெரிஞ்சிச்சு. பட் நாங்கள் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து வெளியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்ருங்கன்ட்டு நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்தோடனே கிளம்பி போயாச்சு. நாங்கள் வந்து பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவ் தான். எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு போய் முன்னாடியே போயிட்டு க்யூவில் நின்னாங்க. ஏன்னா அது வந்து சண்டே வேற கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வெளியில் வெயிட் பண்ணி அவங்க தான் உள்ளே வந்து போனாங்க. நாங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஒரு ப்ராப்பர் பிரஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ட்ரை பண்ணதில்லை. ரீசெண்டாக தான் இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, விசியஸ் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ரெட் லாப்ஸ்டர் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு பிஸ்கெட் மாதிரி ஒன்று தருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பேஸாக ஒரு பிஸ்கெட் வச்சுட்டு அதுக்குள்ள ஸ்டஃபிங் வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் அந்த மெனுவை பார்த்து நம்ம சொல்லிக்கலாம். வெஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி தான். எக்கு வச்சு நிறைய மீல் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் எல்லாருக்குமே ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை வந்து அவளுக்கு 1.25 வயசு ஆகுது. பேர் ஓவி. அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ அவளும் வந்து எங்களோட சேர்ந்து அவளோட ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டே வந்து எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்த்தோம். ஸோ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, டேஸ்டாகவும் இருந்துச்சு. பேஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பிஸ்கெட் வந்துடும். அதுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ். ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து எக் வித் அவகேடோ வெஜ்ஜீஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து ஒரு ஃப்ரைடு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்பிடைசருக்கு சால்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அது டிப்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு இனிப்பு சுகர் வந்து தந்திருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட நம்மளோட பணியாரம் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம். நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். நல்ல காற்று, அன்னைக்கு குளிரும் லைட்டாக இருந்துச்சு. இவ்வளோ வெயில் இருந்தாலுமே என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்டாங்க குழந்தை வச்சுருந்ததுனால. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் மாலுக்கு வந்துட்டோம். மாலில் வந்து சும்மா மேசிஸ்னு இங்கே ஒரு ஷாப் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ராக்கோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பயங்கர விலை. இதெல்லாம் வந்து அபவ் 250 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒயிட்டு
அடுத்து எங்களோட ரிசைட்டல்லாம் வர்றதுனால ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நமக்கு மேசிஸில் அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸில் வந்து நமக்கு மேக்கப் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டுக்கலாம். ஸோ நாங்கள் எஸ்டி லாடரோட ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி நமக்கு யாராவது மேக்கப் போட்டு விட்டு நம்ம ஸ்பெஷலாக இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவோன்னு அவங்கள கூப்பிட்டு நாங்கள் வரிசையாக வந்து போட்டுட்டு எங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து எனக்கு ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிரைட்டாக தெரிய வேண்டாம். ஸோ மேக்கப் போடும்போது என்னோட ஸ்கின் டோனோடய அது பிளெண்டாக இருக்கணும்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் பிராண்டோட சேல் வந்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களோட ஒரு $45 வர்த்து உள்ள ஒரு சாம்பிள் பேக் கிஃப்ட் ஆஃபராக வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ஃபவுண்டேஷன் தெரியல, ஆக்சுவலி போட்டதே தெரியல. எப்படி போட்டாங்க? லைட்டாக தான் போட்டாங்க. என்ன வேணுமான்னு நாங்கள் வேண்டாங்க. போட்டதே தெரியல. கன்சீலரும் நல்லா இருக்கு. 4N என்னோட ஷேடு. கரெக்டாக இருக்கு. நான் இப்போ ஃபவுண்டேஷன் இப்போ போட போறீங்களா? நம்ம 2 பேருக்கு 4. அன்னைக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நம்ம எஸ்டி லாடரில் வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினோன்னா இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நாங்களுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம். அன்னைக்கு எங்களுக்கு டைம் சேஞ்சும் வேறு. அதனால வந்து காலையில் எந்திரிக்கும் போதே கடகடன்னு டைம் போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது 4 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு பிரியாவை ட்ரா பண்ணும்போது அப்படியே 2 ரீல்ஸு நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ நல்ல ஜாலியாக உமன்ஸ் டேயை வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். யூஸ்வலாகவே வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் டே அந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவ்வளோவா வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி பண்ணதில்லை. ரொம்ப இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஏதாவது ஒன்று நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று ஏஜும் நமக்கு ஆறனால ஏதோ ஒரு வகையான சந்தோஷத்தை அது வந்து கொடுக்குது. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபன்னாக முடிஞ்சது. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பசங்க வெளியில் விளாண்டுட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு வெதரும் சூப்பராக இருந்தனால நானுமே வந்து ஒரு நல்ல லாங் வாக் வந்து அன்னைக்கு நான் போயிட்டு வந்தேன். என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.